என்னையாவது பேட்டி கொடுத்து பார்த்துருங்களா விஜய்? எங்கேயாவது பேசி துட்டு கொடுக்குறியா? வர்றேன், கையை கலாட்ட சொல்கிறியா? ஆட்டுறேன், டான்ஸ் நல்லா வரும் பண்ணிடுறேன், போ சொல்கிறியா? போய் கேரவனில் உட்காந்து, அவ்வளோதான். அவர் ஆளாக்கி விட்ட டைரக்டருக்கு அவர் நன்றியாக இல்லை. மாமியார் முதுக தேய்ச்சி நடிக்கிற காட்சியிலேருந்து இவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸே வரல. இவருக்கு மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்ன எழுதி கொடுக்குறாங்களோ, அழுவணும், ஆக்ரோஷமாக பேசணும், அதை மேடையில் பண்ணுங்கன்னு நல்லா பண்ணுவார். அதை தான் அங்கிள் இவ்வளோ நாளாக திட்டாத விஜய் நேற்று மட்டும் ஏன் திட்டுறாரு? முன்னாடி திட்டிருக்க வேண்டியதானே? அப்போ பேச்சுவார்த்தை இல்லை, கட்டாயிடுச்சுன்னு தெரிஞ்சப்போ தான் திட்டுறாரு. இவ்வளோ நாளாக திட்டாத லைட்டாக தொட்டு இந்த திமுக இனிமேல் எப்படி அடிக்க போகுதுன்னு பாருங்கள். தாவேகா கூட ஒரு சின்ன கட்சி கூட போகிறதில்ல. 2 மாதம் முன்னே செங்கோட்டையனை 2 தடவை தான் பார்த்துக்கிறாரு விஜயா. ஜாஸ்தி ஏடிஎம் கொடுத்துட்டிங்கன்னா டிஎம்கேவை மனாவாரியாக திட்டுவோம். டிஎம்கே நீங்கள் ஜாஸ்தி கொடுத்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் மனாவாரியாக திட்டுவோம், அவ்வளோதான். சீமானுடைய வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 8% தக்க வச்சால தமிழ் தேசியத்திற்கு என்ன அலை இருந்தாலும் 8% வாக்கு இருக்கலாம்.